ஏன்பா மழைனால மேட்ச் கேன்சல் ஆகும், பனிமூட்டத்தினால கூட என் மேட்ச் கேன்சல் ஆகும்? இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு நடக்க இருந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா 4th T20 மேட்ச் பனிமூட்டத்தினால வந்து கேன்சல் ஆயிடுச்சுங்க. இந்த மேட்ச் வந்து லக்னோல தான் வந்து நடக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. டாஸ் போடுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தா டாஸே வந்து டிலே ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இத வந்து பார்த்துட்டு என்னப்பா டாஸ் டிலே ஆகுது, ஒருவேளை மழை விழுக போகுதுன்னு பார்த்தா அப்பதாங்க தெரிய வந்துச்சு மழைனால டாஸ் டிலே ஆகல, பனிமூட்டத்தினால வந்து டாஸ் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பனிமூட்டத்தினால டாஸ் டிலே ஆயிருந்தா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பனிமூட்டம் வந்து சரியாயிரும், அதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும்னு பார்த்தா மாத்தி மாத்தி வந்து இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர பனிமூட்டம் வந்து குறைஞ்சு போன பாடு இல்லைங்க. இதை பார்க்கும்போது தான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்பா பனிமூட்டம் குறைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு ஏன் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணா, அதுதான் இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது பனிமூட்டம் குறையவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஒரு வழியா மேட்ச் நடக்கவே இல்லைங்க. 9:30க்கு மேல கடைசியா பண்ண இன்ஸ்பெக்ஷன்ல இதுக்கு மேல வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேட்சை வந்து கால் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச் கேன்சல் ஆனது நம்ம இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான செய்திங்க. ஏன்னா ஆல்ரெடி இந்த T20 சீரீஸ்ல 2-1 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா முன்னிலையில வந்து இருக்கும். இப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு 4வது T20 மேட்சை எப்படியாவது வின் பண்ணி இன்னைக்கே சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச் வந்து கேன்சல் ஆனனால வந்து இப்ப அடுத்த மேட்சை நம்ம வின் பண்ணாதான் சீரீஸ் வின் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கு. இதே இன்னைக்கு மேட்ச் நடந்து சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு மேட்சை வின் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி மேட்ச் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து மாறி இருக்கும். யாரு கடைசி மேட்சை வின் பண்றாங்களோ அவங்க வந்து சீரீஸை வந்து வின் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச் கேன்சல் ஆனனால இந்தியாவுக்கு என்ன ஒரு லக்கு அப்படின்னா, நம்ம வந்து இந்த T20 சீரீஸ்ல தோக்கவே முடியாதுங்க. கடைசி மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணா கூட 2-2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரீஸ் வந்து சமன்ல தான் வந்து முடியும். அதனால இந்த மேட்ச் கேன்சல் ஆனதுல இது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இன்னைக்கு மேட்ச் நடக்கலனாலும் இன்னைக்கு மேட்ச்ல வந்து சுப்மன் கில் இல்லாதது தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியங்க. என்ன வந்து சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு டோல இன்ஜுரி, அதனாலதான் வந்து அவர் இன்னைக்கு டீம்ல இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவருக்கு டோல இன்ஜுரியா இல்ல கம்பீர் வந்து தெரியாம காலை மிதிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவனுக்கு தாங்க வெளிச்சம். இப்ப இன்னைக்கு மேட்ச்ல வந்து அவர் இல்ல, 5வது மேட்ச்ல அதுக்குள்ள அவரோட டோ இன்ஜுரி வந்து சரியாயி அவர் வந்து 5வது மேட்ச் விளையாட வராரா இல்ல திரும்பவும் டோ இன்ஜுரி அப்படிதான் இருக்க போதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மேட்ச் கேன்சல் ஆனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.